தாம்பரம் மாநகராட்சியில ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் டிஎம்டி லிமிட்ல தான் சார் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு அந்த ஜங்ஷன் சரிங்களா, டோல்கேட்டுக்கு அடுத்து இந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல்கேட் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன். நம்ம தாம்பரம் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரோட்ல நேரா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் சான் அகாடமி ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து உங்களுக்கு வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து அவுட்டர் ரிங் ரோட்ல ஃபுல்லாவே நீங்க சிட்டிக்குள்ள போறீங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவிரப்பட்டு சோமங்கலம் இதெல்லாம் போறோம் இல்லையா, அந்த ரோடு தான். இதுல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கும். எப்பவுமே பஸ் போயிட்டு வந்துகிட்டே தாங்க இருக்கும். எல்லாமே நல்ல ஜங்ஷன். சாய்ராம் காலேஜ் நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ராம் காலேஜ் பிரைமான லொகேஷனுங்க, நல்ல லொகேஷன். பேக்ரவுண்ட்ல தெரியுது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு டோல்கேட் சரிங்களா. கரெக்டா எக்ஸாக்ட்டா டோல்கேட்ல இருக்கும். அங்க இருந்து அப்படியே நேரா உள்ள வாங்க. வந்தீங்க அப்படின்னா இதாங்க நம்மளோட சைட். இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜேசிபி ஒர்க் எல்லாமே அங்க இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா இது எல்லாமே இங்க மொத்தம் 40 பிளாட் இந்த சைடு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் phase 1 phase 2 சரிங்களா. 40 பிளாட் இதுக்குள்ள மட்டும் இருக்குதுங்க. EB லைன் ஆல்ரெடி இருக்கு சரிங்களா. EB லைன் ஆல்ரெடி இருக்கு. டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3D ஃபுட்டேஜ் காட்டுறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.